கன்னியாகுமரியில் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு சேகர்பாபு போகிறாரு. சேகர்பாபுவை பார்த்தோன்னா இந்த சாமி கும்பிட்றாங்க, பாரத மாதாவுக்கு ஜெயிங்கிறாங்க. என்ன கோபம் வருது, அடிக்க போகிறாரு, கெட்ட வார்த்தையாக சொல்லிட்டாரு. இந்த வீடியோ பாருங்க. எல்லாத்தையும் இங்கே வாடா நெருக்கு நேரம் வாடாங்கிறாரு. என்ன சேர்வாவும் ஒளியன்னு சொன்னால் வாடா நெருக்கு நேரம் வாங்கிறான், ஸ்டாலின் ஒளியன்னு சொன்னால் வாடா நெருக்கு நேரம் வான்னு சொல்லலாம். அவன் பாரத் மாதாவுக்கு ஜெயினா நெருக்கு நேரம் வாடான்னு இருக்கும். அவங்கள மாதிரி பிரிவினவாதிகள் அவங்க அதோட சண்டை போடுறாரு. கன்னியாகுமரியை பற்றி அடிப்படை விஷயம் கூட தெரியாது அவருக்கு. கன்னியாகுமரி ரிலீஜியஸ் இதில் சென்டிமெண்ட்டு, அதாவது ஒரு சென்சிட்டிவ் ஏரியா. அங்கே ரிலீஜியஸ் இது உண்டு. கிறிஸ்தவர்கள் இந்துக்கள்னு சொல்லி எப்போவுமே ஒரு பிரிவு உண்டு. எலெக்ஷனில் அது எதிரொலிக்கும். எலெக்ஷன் வரும்போது ஒட்டுமொத்த கிறிஸ்டினும் ஒரு ஆளுக்கு போடுவாங்க, ஒட்டுமொத்த இந்துவும் கட்சி பார்க்காமல் போடுவாங்க. சென்சிட்டிவ் ஏரியா அது, மதம் சம்மந்தப்பட்டதில். அந்த மாதிரி இதுக்கு போகும்போது அவங்க உணர்வுகளை வாழ்கன்னு தானே சொன்னான், ஒளிகன்னு சொன்னால் கோவப்பட்ட பிறகு வாழ்கன்னு சொன்னதுக்கு அடிக்க போகிறார், வாடாங்கிறார். அப்போ இதுக்கு மட்டும் இவ்வளோ கோவம் வருது. உங்களுக்கு தான்ப்பா கேட்குறேன், திராவிட கூட்டத்துக்கு இதுக்கு மட்டும். கோயிலில் போனீங்கன்னா அவன் பாவம் பாரத மாதாவுக்கு ஜெயினா அவன் நாட்டைத்தானே வாழணுங்கிறான். இது குதிக்கிறீங்களே. அந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் இந்த ஈவேரா சிலையை உள்ளே வச்சு கடவுளை கும்பிடுவோன்னு முட்டாள்னு எழுதுனீங்களே, அப்போ அங்கே சாமி கும்பிடுறவனுக்கெல்லாம் எவ்வளோ கோபம் வரும். உங்களை என்ன அடி அடிக்கணும், என்ன இது பண்ணணும். நீங்கள் மட்டும் கோயிலுக்குள்ளே சாமியை திட்டினவன் செருப்பால் அடித்தவன் சிலையை வைப்பீங்க, சாமியை செருப்பால் அடித்தவங்களை நீங்கள் கடவுளை கும்பிடுவோன்னு முட்டாள்னு எழுதி போடுவீங்க. அவங்களுக்கும் கோவம் வரக்கூடாது. ஆனால் பாரத் மாதாவுக்கு ஜெயினா உங்களுக்கு கோவம் வரும்னா என்ன அர்த்தம்? திராவிடம் உங்களுக்கு கேட்குறேன். உங்களுக்கு திராவிடம்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாதான்.